அப்புறம் குரு தசை முடிந்தவர்கள் சனி தசை வந்துடும். சனி தசை வந்ததுன்னாக்கா, அதாவது ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சனி தசைங்கிறது ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தசை. ஆனால் அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு புதன் தசை வரணும். புதன் தசை வந்ததுன்னாக்கா அவர்கள் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடும். அப்போ சொந்த தொழில்காரர், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொந்த தொழிலில் பல்வேறு விதமான நன்மைகள் காத்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியனுடைய காரகத்துவம் சோலார் சிஸ்டத்தில் கொஞ்சம் லாபம் இருக்காது, பார்த்துக்கணும். ஆனால் இதே விஷயம் இந்த வருஷம் உங்களுக்கு பணம் எதில் கிடைக்கும்னு சொல்லிடுறேன். அதையும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கும், கேம்பிளிங்கில் பணம் கிடைக்கும், ரேஸில் பணம் கிடைக்கும். ஆனால் அதில் அதை வந்து உகந்தது அல்ல, அதுக்கு போகக்கூடாது. ஆனால் ரேஸில் பணம் கிடைக்கும். கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக்ஸில் இதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து யோசனை பண்ணினோம்னாக்கா த பெஸ்ட் டைம் என்ன தெரியுமா? 3வது செக்மெண்ட் ஜூன் டு அக்டோபர். இந்த டைமில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த கிரிப்டோ பண்ணுறவங்க எல்லாரும் அந்த ஒரு டைமை வந்து நல்லபடியாக பண்ணிக்கோங்க. அது வக்ர நிவர்த்தி ஆனோடனேவே ஒரு பாசிட்டிவ் வரும். இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்புறம் படைப்பாளிகளுக்கு இந்த வருஷம் என்பது ஒரு பெரிய பூஸ்டர் மாதிரி.